ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக்கில் இருக்கா, அந்த லாக் விழுந்த அக்கௌண்ட்டை எப்படி அன்லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் மோஸ்ட்லி நிறைய அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து லாக் விழுகுது. அது ஏன்னா ஐடென்டி விழுகிறது காரணம் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டை 4-5 பேர் இல்லை 4-5 மொபைல் லாகின் பண்ணால் அது மாதிரி அப்போ தாங்க ஐடென்டி விழுகு. அதனால் அந்த ஐடென்டி இருந்த அக்கௌண்ட்டை எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட வீடியோஸ் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி கிடையாது, ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சா அப்படி அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாங்க, இப்போ நிறையா பேர் எங்கிட்ட கேட்குறதுன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் விழுந்துச்சு, அதை அன்லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட் அன்லாக் ஆயிருக்கு. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க. அதில் கூகுளில் ஹெல்ப் சென்டர் ஃபேஸ்புக் இல்லை ஃபேஸ்புக் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. இதில் நிறைய வெப்சைட் வருங்க. அதில் பாருங்க, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க ஹெல்ப் சென்டர் ஃபேஸ்புக் எனக்கு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க, உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்க சர்ச் ஐக்கான் இருக்குது. அந்த சர்ச் ஐக்கானில் கன்ஃபார்ம் ஒரு ஐடென்டி ஃபேஸ்புக்குன்னு சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஹவு அன்லாக் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, நான் வந்து கன்ஃபார்ம் யுவர் ஐடென்டிட்டி ஃபேஸ்புக்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க. சரிங்களா, சர்ச் பண்ண நிறையா வருங்க. அதில் ரெண்டாவது பாருங்கள், இதில் My Facebook account is locked and I am not getting phone or email codes when trying to confirm my account அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அது ரெண்டாவதுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, இது எதுக்குன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட் அதுக்கு தாங்க. இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க. இதில் பாருங்கள் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, திஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு அதுக்கு நீங்கள் நோ கொடுத்துங்க. சரிங்களா, நம்ம நோ கொடுத்தா தான் நம்ம வந்து ஒரு கமெண்ட் லீவ் பண்ண முடியும். அதுக்கு தாங்க. இப்போ வந்து அதர்ஸ் கொடுத்துட்டீங்க. அதர்ஸ் கொடுத்தோன்னா இதில் வந்து ஆப்ஷன் ஒன்று இருக்குதுங்க. அந்த ஆப்ஷனில் நம்ம வந்து சொல்லணும். அதாவது மை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக்டு, அன்லாக் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ்புக்கோட ஐடி, அதை நேமு, அதே மாதிரி அது எப்போ லாக் ஆச்சுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்து போட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, ஆமாங்க, சப்மிட் அப்படிங்கிற கிளிக் பண்ணோன்னே அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கு அது ஃபேஸ்புக் ஐடி என்ன அதெல்லாம் கொடுத்து போட்டு சப்மிட் கொடுத்தாச்சு. சரிங்களா, நம்ம இப்படி கொடுத்தா நம்ம ஒர்க்கிங் டேஸ் 2 நாளுக்குள்ளே அவங்க ஆக்ஷன் எடுத்துவாங்க. சப்போஸ் இன்னொரு ஸ்டெப் இருக்குது நண்பா. சரிங்களா, இதே மாதிரி தான் மறுபடியும் ஹெல்ப் சென்டருக்கே வந்துக்குங்க. இந்த மறுபடியும் ஹெல்ப் சென்டர் வந்தோடனே மேலே பாருங்கள் 3 டாட் ஐக்கானுக்கு வந்து அந்த 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. 3 கோர்ஸில் இதில் பாருங்கள் பாலிசி அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நம்ம பாலிசி அண்ட் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்குது, ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் அதே ஸ்டெப் தாங்க, ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் சொல்லி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் அதே மாதிரி கீழே வந்து திஸ் ஹெல்ப்புங்கிறீங்க, அதை கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி அதர்ஸ் கிளிக் பண்ணிங்க. இதில் அதே மாதிரி அதிக அப்ளை டைப் பண்ணிங்க. அதையே கால் பண்ணி அதே ஃபேஸ் பண்ணி. சரிங்களா, நம்ம ரிப்போர்ட்டை ப்ராப்ளம் பண்ணுறோம். சரிங்களா, ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணுறோம். அப்படி ஆமாங்க, வளர்றேன். சரிங்களா, நம்ம ப்ராப்ளத்தை ரிப்போர்ட் பண்ணுறோம். அது நம்ம கொடுத்து போட்டு அதே மாதிரி தேங்க்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த 2 கமெண்ட்டை லீவ் பண்ணியாச்சு. அடுத்து 3ஆவதாக இன்னொன்று கொடுத்துல. சரிங்களா, அதான் 3மே ரிப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 3 கோர்ஸ் ஐக்கானு பார்த்தீங்களா, அந்த 3 கோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அது அதே மாதிரி பாலிசி அண்ட் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்களா, 3ஆவதா அதை கிளிக் பண்ணி 4ஆவதா அதே மாதிரி இது வந்து ரிப்போர்ட்டிவ் ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிங்க. அதே கீழே பார்த்தீங்க ரிப்போர்ட்டிவ் ப்ராப்ளத்துக்கு கீழே ஃபீட்பேக் இருக்குது. அந்த ஃபீட்பேக் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்க, பேஸ்ட் பண்ணி போட்டு சென்ட் கொடுத்துருங்க. அதாவது 3லையுமே அதை ரிப்போர்ட்டிவ் ப்ராப்ளம் கொடுக்குறோம், ஃபீட்பேக்கும் கொடுக்குறோம், அதே மாதிரி நம்ம அன்லாக் பண்ணுற ஃபேஸ்புக் அதையும் கொடுக்குறோம். சரிங்களா, 3 நம்ம ரிப்போர்ட்டிங் ப்ராப்ளத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். அவங்க கண்டிப்பாக ஒர்க்கிங் டேஸ், அதாவது ஃபேஸ்புக் அட்மின் வந்து ஒர்க்கிங் டேஸ் 3 டேஸ்க்குள்ளே அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. சரிங்களா, இப்போ அது 3 நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் லாகின் பண்ணுற பார்த்தீங்க. சரிங்களா, அதே அக்கௌண்ட் தான் எப்போ லாக் ஆச்சு அதே தான் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, கிளிக் பண்ணால் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ கெட் ஏ கோட் ஆன் யுவர் ஃபோன். உங்கள் ஃபோனுக்கு நான் வந்து கோடு அனுப்புகிறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஃபோனுக்கு மட்டும் கோடு மட்டும் அனுப்புகிறான்னு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு இமெயில் வரும், இல்லை ஒவ்வொருத்தருக்கு டேட் ஆஃப் பர்த் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 3மே ஒவ்வொருத்தருக்கு வரும். சரிங்களா, ஆமாங்க, இப்போ வந்து எனக்கு கோட் மட்டும் வந்துருக்கு. நான் அப்படி போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அக்கௌண்ட் செக்யூர் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. சரிங்களா, நம்ம இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணோன்னே அடுத்து வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு புதுசாக போடுறாப்புல. நம்ம அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு, அதை நியூ பாஸ்வேர்டு போட்டு நம்ம வந்து சேவ் பண்ணுறாப்புல. சரிங்களா, பார்த்துங்க மினிமம் எனக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு என் அக்கௌண்ட்டை. அதே மாதிரி அக்கௌண்ட்டை அன்லாக்கும் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அன்லாக் பண்ண முடியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு நன்றிங்க. சரிங்களா, எதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சாப்பு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மாறாதீங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் கூட ஆகிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண முடியும். சரிங்களா,
மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.